வணக்கம். ஜெகன் கேபிட்டல் ஜோன். ட்ரெய்லிங் ப்ராஃபிட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று. அது பெரும்பாலான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ட்ராடேல பண்ணுறவங்களும் சரி, பொசிஷனல் பண்ணுறவங்களும் சரி, சரியாக முறையாக பண்ணுறதில்ல. ஏன் பண்ணுங்கிறதையும் புரிஞ்சுக்கிறது இல்லை. சரிங்களா? ஸோ அதை பற்றி பேசிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு காணொலி போடுறேன். ஸோ இது ஏற்கனவே ஆங்கிலத்தில் இருக்குது, நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். சரிங்களா? ஏன் ப்ராஃபிட் ட்ரையல் பண்ணுறது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ப்ராஃபிட்டை ட்ரையல் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா வந்து, ஃபஸ்ட்டு வந்து லாபம் வந்து உங்களுக்கு லாக் ஆகும். ஸோ அதுக்கு மேலே வந்து என்னத்தனா திடீர்னு நிறைய ப்ராஃபிட் வந்து அதுக்கப்புறம் எல்லாமே அது வந்து அழிச்சிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்காது. ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய லாபம் வரும். 5% லாபத்துலேருந்து 2% நஷ்டத்துக்குலாம் நான் போயிருக்கேன். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் என்னன்னா ப்ராஃபிட்டை லாக் பண்ணுறதுக்கு அது பயன்படும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்து லாஸும் மினிமைஸ் ஆகும். லாஸும் கண்ணாபின்னான்னு உங்களுக்கு வராது, லாஸும் மினிமைஸ் ஆகும். ட்ராடவுன் அப்படிங்கிற சொல்ல வறட்சி காலம் இல்லையா, ரொம்ப பெரிய பெரிய ட்ராடவுன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 மாதம் 4 மாதம் அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து எது நல்லதுன்னா வந்து ட்ரைலிங் ப்ராஃபிட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? சரி, நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ட்ரையல் பண்ணால் அப்படியே ப்ராஃபிட் கொட்டும், நமக்கு போர்ட்ஃபோலியோ எங்கே வரும், லாபம் எங்கே வரும். உண்மை என்ன அப்படின்னா வந்து, நீங்கள் எப்போ ட்ரையல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ அப்போவே உங்களுக்கு ப்ராஃபிட் கம்மியாகிடும். என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ நீங்கள் ட்ரையல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபாய் லாபம் வரும்னு வச்சுக்கோங்க வருஷத்துக்கு. நீங்கள் ட்ரையல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு 90,000 தான் வரும். 1 லட்ச ரூபாயிலேருந்து 90,000 குறைஞ்சிரும், 10,000 குறைஞ்சிரும். ஏன்னா பல காலங்களில் உங்களுக்கு ப்ராஃபிட் லாஸ் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ட்ரெயிலிங்கோட அடிப்படையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ட்ரெயிலிங் பண்ணாலே உங்களுக்கு என்ன ஆயிரும்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து உங்கள் மார்க்கெட் வந்து இப்படி கீழே போகுதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் இப்படி தானே ட்ரையல் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரையல் பண்ணுறீங்க. அது ஸ்விங் ஹையாக இருக்கலாம், இல்லை சூப்பர் ட்ரெண்டாக இருக்கலாம். சரிங்களா? இதாகும் போது இங்கே அடிச்சிடும், நீங்கள் வெளியே போகிறீங்க, ப்ராஃபிட்னு சொல்லுவீங்க. ஆனால் ரியல் டைமில் எப்படி நடக்கும்னா, இப்படி வந்துட்டு இப்படி மேலே போயிட்டு அப்புறம் கீழே போகும். சரிங்களா? நீங்கள் இந்த இடத்துல ட்ரையல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குறைவான இங்கே ப்ராஃபிட் வந்து கம்மியாக தான் இருக்கும். இங்கே ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு லிமிட்டடாக தான் இருக்கும். சரிங்களா? இங்கே வந்து ப்ராஃபிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், மோர் ப்ராஃபிட். புரியுதுங்களுக்கு? ஸோ நீங்கள் ட்ரையல் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, ப்ராஃபிட்டை அதை சாப்பிடும். ஆனால் என்னன்னா உங்களுக்கு லாஸையும் சாப்பிடும். லாஸும் குறைய வரும், ப்ராஃபிட்டும் குறைய வரும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய ப்ராஃபிட்டை ட்ரையல் பண்ணினே இருக்கிறதுனால உங்கள் வின் ரேட்டும் கீழே வந்துடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ட்ரையல் பண்ணலைன்னா 80% இருக்குது. ட்ரையல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70% அப்படின்னு வந்துடும். வின் ரேட்டும் கீழே வந்துடும். அது ஒரு மைனஸ். சரிங்களா? ஏன்னா லாஸ்லேயே இருக்கும், நீ ப்ராஃபிட்டில் இருக்கும், அங்கேருந்து மேலே போகும், லாஸுக்கு போகும், அங்கே லாஸ்லேருந்து நேராக பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ப்ராஃபிட்டுக்கு போகும். அதெல்லாம் ட்ரையலிங்கில் வெளியில் வந்துடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால் ட்ரையல் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரே ஒரு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்று தான் பெனிஃபிட். உங்களுடைய டிடின்னு அர்த்தம் ட்ராடவுன் வந்து பெருசாக ட்ராடவுன் பார்க்கவே மாட்டீங்க, பெருசாக ப்ராஃபிட்டும் பார்க்க மாட்டீங்க. ட்ராடவுன் வந்து அப்படியே குறைஞ்சிரும். ஒரு உதாரணத்துக்கு இங்கே ஒரு 15% ட்ராடவுன் இருக்குன்னா, இங்கே வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும்னா 10% ஆயிரும். நான் எப்பப்பெல்லாம் ட்ரையல் பண்ணணும் அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய ட்ராடவுன் வந்து 50% குறைஞ்சிருக்கு. அதாவது இந்த பக்கம் 10% இருந்ததுன்னா நீங்கள் ட்ரையல் பண்ணும்போது 5% ஆயிரும். சரிங்களா? ஸோ இதுதான் ட்ரையல் பண்ணுறதோட அடிப்படை. சரிங்களா? சரி, அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். சரி, ஸோ புரிஞ்சிச்சு. ட்ரையல் பண்ணுறதுனால ப்ராஃபிட் கூடாதுங்க, ப்ராஃபிட் குறைய தான் செய்யும். ஆனால் உங்களோட ட்ராடவுன் வந்து கொஞ்சம் கம்மியாகும். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி இது வந்து பெருசாக ட்ராடவுனை கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ட்ரையலிங் எங்கெங்கே வச்சுருக்கேன்னு பாருங்கள். வந்து போர்ட்ஃபோலியோ லெவல்லையும் வச்சுக்கிறேன். சரிங்களா? போர்ட்ஃபோலியோ என்ட்ரி லெவல் ஒவ்வொரு இப்போ 920 ஸ்டாடல் மாதிரி நம்ம நிறைய ஸ்டாடல் போடுறோம் இல்லையா, அந்த என்ட்ரி லெவல்லையும் ட்ரையலிங் வச்சுருக்கிறேன். என்ட்ரி லெவல் ட்ரையலிங். போர்ட்ஃபோலியோ லெவல்லையும் ட்ரையலிங் வச்சுக்கிறேன். போர்ட்ஃபோலியோ லெவல்லையும் ட்ரையல் வச்சுக்கிறேன். அதுக்கு ஒரு காணொலி போட்டிருக்கேன். அப்படியே ப்ராஃபிட் போச்சுன்னா அங்கேருந்து ஒரு 2% வந்து நான் வந்து என்ன ட்ரை பண்ணிட்டே போகிறது வந்துங்களா. மூணாவது என்னென்னா வந்து அண்டர்லைங் லெவல்லையும், அதாவது பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டியோட பிரைஸ் ஆக்ஷனை பொறுத்தும் நான் ட்ரைலிங் வச்சுக்கிறேன்.
இந்த 3 ட்ரைலிங்குமே இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் எடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அப்படியே கீழே இருந்து அப்படியே மேலே யூட்டர்ன் பண்ணிச்சு இல்லையா? அப்போ வந்து நான் வந்து எனக்கு ஏற்பட்ட லாஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.1% லாஸ். அவ்வளோதான். நான் வச்சிருந்தோம்னா அன்னைக்கு கண்டிப்பாக வந்து 1% லாஸ் ஆகிருக்கும், பழுத்திருக்கும் லாஸ். இதுலேருந்தே நான் தப்பிக்க முடியுது. அதனால் ட்ரைலிங் நான் பண்ணுறேன். ஆனால் இந்த ட்ரைலிங்கில் ஒரு 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 சின்ன பெனிஃபிட் இருக்குது. என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் என்ட்ரி லெவலில் இப்போ நீங்கள் வரிசையாக வந்து நிறையா என்ட்ரி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. வரிசையாக வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து 2 3 4 5 6ன்னு வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேளை இது நீங்கள் ட்ரையல் பண்ணலை, நான் ட்ரையலிங், இது ட்ரையலிங்களா? 920 ஸ்டார்டரில் ட்ரையல் பண்ணுற ஆள் இருக்காங்க, ட்ரையல் பண்ணாத ஆள் இருக்காங்க. ட்ரையல் பண்ணால் என்ன ஆகும், ட்ரையல் பண்ணலாம். ட்ரையல் பண்ணாலும் ட்ரையல் பண்ணாட்டாலும் லாங் ரனில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டுக்கோ ட்ராடவுனுக்கோ 920 ஸ்டார்டர் மாதிரி உள்ள சிஸ்டத்தில் வந்து எந்த வித்தியாசமும் கிடையாது. நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எனி டைம் எனி ஸ்டாப் லாஸ். ட்ரையல் பண்ணாலும் ஒன்று தான், ட்ரையல் பண்ணாமல் இருக்கிறது ஒன்று தான். ஆனால் இந்த ட்ரையல் பண்ணாத கேஸில் உங்களுக்கு அப்படியே மார்ஜின் இருக்கும். இப்போ ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் 10 லட்ச ரூபா நான் வந்து 10 லட்ச ரூபா மார்ஜின் பண்ணணும். ஆனால் இதில் அப்படி இல்லைங்க. ஏன்னா ஒரு பக்கம் ஸ்டாப் லாஸ் அடிக்கும், இன்னொரு பக்கம் ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் ஆகும். ஆனால் ட்ரையல் பண்ணிங்கன்னா வேகமாக ஸ்டாப் லாஸ் அடிச்சிடும், வேகமாக மார்ஜின் ஃப்ரீ ஆகிடும். லாஸ் ஆயிருமே, லாஸ் எப்படினாலும் தான் ஆக போகுது. ஆனால் இங்கே மார்ஜின் ஃப்ரீ ஆகும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ட்ரையல் பண்ணிங்கன்னா உங்கள் என்ட்ரி வேகமாக வெளியில் வரும், மார்ஜின் வேகமாக வரும். மார்ஜின் நிறையா வரன்னு என்ன பண்ணலாம்னா அடுத்தடுத்து நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். இந்த ட்ரைலிங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா வந்து ப்ராஃபிட் லாஸை தவிர்த்து மார்ஜினை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டுரும். அப்போ என்ன பண்ணலாம்னா அவன் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் ஓட்டலாம். நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் ஓட்ட நமக்கு நிறையா லாபம் வரும் லாங் ரனில். சரிங்களா? சரி, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது மட்டும் இல்லாமல் நிறையா ஹெட்ஜிங் காஸ்ட்டை உங்களுக்கு கம்மி பண்ணணும். ட்ரைலிங் பண்ணுறதுனால வெளியில் வர்றதுனால ஹெட்ஜிங் காஸ்ட்டை உங்களுக்கு கம்மி பண்ணும். இதெல்லாம் ட்ரைலிங்கில் உள்ள பெனிஃபிட். சரிங்களா? ஆனால் பெரும்பாலான மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது வந்து ட்ரைலிங் பண்ணாமல் இருக்கிறது தான் லாபம்னு நினச்சிட்டு ட்ரைலிங் பண்ண மாட்டாங்க. புரியுதுங்க உங்களுக்கு? இந்த ட்ரைலிங் பண்ணாத ஆளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2 லட்சத்துக்கு ஒரு லாட் ஓட்டுவாங்க. ஆனால் நான் ட்ரைலிங் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50,000க்கு ஒரு லாட் ஓட்டுறேன். எக்ஸ்பைரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா 50,000க்கு ஒரு லாட்டு, மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா 80,000க்கு ஒரு லாட்டு சொல்லி ஓட்டுறேன். இது எல்லாமே என்னால் என்ன பண்ண முடியுதுன்னா வந்து ட்ரைலிங் பண்ணுறதுனால மார்ஜின் ஃப்ரீ ஆகிறதுனால ஹெட்ஜிங் அப்படி இருக்கிறதுனால நான் மாற்றி யூஸ் பண்ணுறேன். இது வந்து ட்ரைலிங்கில் மட்டும்தான் சாத்தியம், ட்ரையல் பண்ணாமல் தான் சாத்தியமே கிடையாது. சரிங்களா? சரி, ஹவு ப்ராஃபிட் கேன் பி ட்ரையல். நான் சொன்ன மாதிரி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, என்னென்ன வகையிலெல்லாம் ட்ரையல் பண்ணுறேன் அப்படின்னு. முதல்ல வந்து நம்ம ஈச் என்ட்ரி 920 ஸ்டார்டர் மாதிரி என்னென்ன பண்ணுறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ட்ரையலிங் போடணும். ரெண்டாவது எல்லா என்ட்ரிக்கும் எல்லா ஸ்டாப் லாஸுக்கும் ட்ரையல் போட்டுற முடியாது. நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பேக் டெஸ்ட்டில் அது நல்ல ரிசல்ட் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்கள் 50% ஸ்டாப் லாஸ் வைக்கிங்கன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக ட்ரையலிங் பண்ணியே ஆகணும். ஏன்னா 50% கீழே அடிச்சுட்டு 50% மேலே அடிச்சதுன்னா லாஸ் பெருசாக இருக்கும். ஸோ அதுக்கு ட்ரையல் பண்ணி ஆகணும். எதுக்கு ட்ரையல் பண்ணக்கூடாது? நீங்கள் 10% ஸ்டாப் லாஸ் போடுறீங்கன்னா அதுக்கு ட்ரையல் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த பக்கம் அடிச்சிடும், ஒன்று அந்த பக்கம் ஈஸியாக அடிச்சிடும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். சரி, பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா இருந்தால் மட்டும் பண்ணுங்கள். அண்டு எடுத்த உடனே ப்ராஃபிட்டை ட்ரையல் பண்ணக்கூடாது, அதுவும் முக்கியம். வரதே 100 ரூபா ப்ராஃபிட் வருது, அதில் ட்ரையல் பண்ணும். ஒரு லிமிட்டட் ப்ராஃபிட், ஒரு 5,000 ரூபா ப்ராஃபிட் வந்தது, அதுக்கப்புறம் 2,000 ரூபாய்க்கு ப்ராஃபிட் ட்ரையல் பண்ணும் அப்படி சொல்லி வச்சிடலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து 3% ப்ராஃபிட் வந்தால் தான் ட்ரையல் பண்ணுவேன். 3% ப்ராஃபிட் வந்தால் அதுக்கப்புறம் தான் ட்ரையல் பண்ணுவேன். அதுக்கு முன்னாலாம் ட்ரையல் பண்ண மாட்டேன். மினிமம் 3% ப்ராஃபிட் வந்ததுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், 2% கொஷின் வச்சு நம்ம வந்து ட்ரையல் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஸோ 2 ப்ராஃபிட்மே பண்ணுவேன். அக்ரெசிவ் ட்ரையலிங் பண்ணுவேன், டிஃபென்சிவ் ட்ரையலிங் பண்ணுவேன். இது என்ன முன்னுக்கு பின் முரணாக இருக்குது? வேகமாகவும் ட்ரையல் பண்ணுவேன், இதை பொறுத்து இருக்குது. சரிங்களா? ப்ராஃபிட் குறையா இருக்கும்போது மெதுவாக ட்ரையல் பண்ணுவேன். ப்ராஃபிட் நிறையா வந்துச்சுன்னா அக்ரெசிவாக ட்ரையல். ஏன்னா ப்ராஃபிட் அதிகமாக வரும்போது அதை மிஸ் பண்ண விரும்பலை. ஸோ அதுக்குன்னு உள்ள ரூல்ஸ் என்ன, அதுக்கு எப்படி ட்ரையல் பண்ணுறது, எது அதிகமான ப்ராஃபிட், எது கம்மியான ப்ராஃபிட்டு, மெதுவாக ட்ரையல் பண்ணுறதுனா எப்படி பண்ணணும், அதிகமாக ட்ரையல் பண்ணுறதுனா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி வகுப்பில் நான் சொல்லித்தரேன். நீங்கள் வேணால் கலந்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் அட்டைன் பண்ண முடியும். ஸோ ட்ரையலிங்கிறது ஒரு வார்த்தை, ட்ரேடிங் வந்துட்டா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைலிங் ப்ராஃபிட் இஸ் மஸ்ட். நிறைய பேர் சொல்லுவாங்க பை செல், பை லோ செல் ஹைன்னு. எல்லாம் இருக்கட்டும், ட்ரையல் பண்ணுறங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அது இல்லாமல் ட்ரேடிங் வந்து கம்ப்ளீட் ஆகாது. இதை தான் வந்து இந்த பயிற்சி வகுப்பில் எப்படி சரியாக முறையாக ட்ரையல் பண்ணுறது சொல்லித்தரேன். இது மதுரையிலையும் சென்னையிலையும் தமிழ் நடக்குது, மற்ற நகரங்களத்தில் ஆங்கிலத்தில் நடக்குது. ஸோ
உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து நீங்கள் வந்து ட்ரையல் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் ட்ரையல் பண்ணால் என்ன ஆகும்னு சொல்லி பாருங்கள். ட்ரையல் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி கம்மியான கூட ட்ராடவுன் கம்மியாக இருக்குது, மார்ஜின் ஃப்ரீயாகுது, நிறையா ஸ்ட்ராட்டஜி போடுங்க. உங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி அதிகமாகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இந்த காணொலியை பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.